2 நாளாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழியிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி, அல்லேலூயா, தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். என்ன செஞ்சாங்களா? அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டார். பார்த்தீங்களா? தாவீது நடந்த வழியில நடந்தாராம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூத கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். யூத கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு என்ன செஞ்சாங்க? காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. அவருக்கு ஐஸ்வர்யம் கனம் எப்படி இருந்துச்சா? மிகுதியாய் இருந்துச்சு. அவர் காரணம் என்ன? தாவீது நடந்த வழியிலே நடந்தார். இஸ்ரவேலுடைய செய்யின்படி செய்யாமல் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். தேவனை தேடினார். நாம் நிறைய பேர் என்ன செபிக்கிறோம்? ஏதாவது என்ன நினச்சிக்குவாங்களான்னு சொன்னதே 2-3 தடவை சொல்லி முடிச்சிடுறோம். செபிக்க மறந்துட்டோம். எத்தனை வருஷம் விழித்துக்கு வந்திருக்கோம்? எத்தனை வருஷம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரோம்? 2 வார்த்தை சொன்னதே சொல்லி முடிச்சிடுறோம். தாவீதை பார்த்தீங்களா? தாவீது தேவனை தேடினார். யோசபாத்து தேவனை தேடினார். அவருக்கு ஐஸ்வர்யம் கடமை எப்படி இருந்துச்சா? மிகுதியாக இருந்துச்சு.